வாங்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் துபாய் சாக்லேட் பார்க்கலாம். அதனால தாங்க ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஸ்ப்ரெட் த ஜாய் க்ரீமி பிஸ்டாச்சோ 200 கிராமுங்க. இது நூனில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நூனில் வாங்கிக்கிங்க, அப்படி இல்லைன்னா லூலூலேயும் இருக்குது. அப்புறம் இந்த பிராண்டில் வாங்கிக்கிங்க. வெர்மிசெலி 130 கிராமுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சன்னமாக இருக்கும். இது நம்ம பாயசம்லாம் பண்ணும்போது இதை ஈஸியாக பண்ணிடுறதுக்கு வாங்குவோம். ஸோ இதை நல்லா நொறுக்கிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா தூளாக்கிக்கிங்க. அப்போ தான் அந்த சாக்லேட்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் ஆன உடனேயே நீங்கள் ரொம்ப மெல்ட் ஆகிடக்கூடாது பட்டரு. ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக மெல்ட் ஆன உடனேயே நீங்கள் இந்த வெர்மிசெலியை போட்டுருங்க. இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது தான். நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணேங்க. ரோஸ்ட் பண்ணி முடித்தோடனே இந்த ஸ்ப்ரெட் இருக்குது இல்லையா, பிஸ்டாச்சோ ஸ்ப்ரெட்டு, அதை இதில் போட்டிருக்கேன். இதுலேயே சாக்லேட்டு, இப்போ பிஸ்தா எல்லாமே ஆட் ஆகிருக்குங்க. இதுவே போதும், வேறு எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. அவ்வளோதாங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ், டோட்டலாக 4 மினிட்ஸ் தான் இதுதே. அதுக்கப்புறம் நீங்கள் இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே பவுலில் வைக்காதீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒயிட் சாக்லேட்டு லிட்டிலாக, இது ஃபார் டெக்கரேஷனுக்கு தான். கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் ஒரு 1 மினிட் ஓவனில் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. தென் டெய்ரி மில்க் சாக்லேட் 230 கிராமு, அதையும் 1 மினிட் வச்சு மெல்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃப்ரீசரில் வச்ச ட்ரேவை எடுத்துகிட்டு அதில் இந்த மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட்டை அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா பாதி வரைக்கும் தான் வரணும், பட் எல்லா சைடும் கோட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றி ஒரு இது லெவல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு அதே பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் வந்துடும். நீங்கள் ஹாஃப் ஆஃப் த ஹார்ட் ஷேப்பில் ஹாஃப் ஆஃப் த பார்ட் நீங்கள் சாக்லேட் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் சாக்லேட் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் எக்ஸஸாக இருக்குது, நான் உடனே அதை என்ன பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இது இல்லை அப்படின்னா நைஃபை வச்சு கூட பண்ணலாம். ஸோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ட்ரேயில் பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு சரி, ஃபஸ்ட் லேயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. பிஸ்டாச்சாவை எடுத்து வைக்க வேண்டியதுதான். எடுத்து வச்சுட்டு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வைங்க. அதே மாதிரி ஷேப்பையும் கரெக்ட் பண்ணிக்கிங்க. வெளியில் தெரியாத அளவுக்கு, அதாவது சைடுலலாம் தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிங்க. ஸோ எல்லாத்துக்கும் வச்சுடுங்க, ஈவனாக வைங்க. ஸோ திருப்பியும் இருக்கிற அந்த மெல்ட்டான சாக்லேட்டை திருப்பி அதில் போர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணுங்கள். நல்லா அந்த உள்ளார எதுவும் ஹோல்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா டேப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ திருப்பியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் செஞ்ச ப்ரொசீஜர் பண்ணாதீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீசரில் வைக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ அதனால் திருப்பி நீங்கள் அந்த எக்ஸஸ் சாக்லேட்டை ஊற்ற வேண்டாம். ஸோ ஃப்ரீசரில் வச்சுடுங்க. செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனி ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது அந்த ஒயிட்டு டெக்கரேஷன், ஒயிட் சாக்லேட் இந்த டெக்கரேஷனுக்காக தான், இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இது மார்பிள் லுக் வரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. ஸோ நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரீசரில் வச்சனால கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக டெம்பரேச்சருக்கு மாறினோன்னே எல்லாம் கடகடன்னு வந்துருங்க. இந்த எக்ஸஸாக உள்ள சாக்லேட் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போதே எல்லாம் தனித்தனியாக வந்துடும். பட் இந்த மோல்டில் ஒட்டிகிட்டு இருக்கிறது என்ன ஆகும்னா சைடில் இருக்கும். அதை அப்படி நைஃப் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்ட் ஷேப்புக்கு வந்துடும். லைட்டாக வச்சிங்கனாலே வந்துடும்.
அந்த சில இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி எடுத்துடலாம். இதை நீங்கள் வெளியில் வச்சுருங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். ஹார்ட் ஷேப் துபாய் சாக்லேட் ரெடிங்க. அவ்வளோதான், வெரி ஈஸி ப்ரொசீஜர். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் துபாய் கன்ஃபா பிஸ்டாச்சோ சாக்லேட் ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேங்க. பாய் பாய்.